மூன்று முடிச்சு. அத்தியாயம் 65. சாந்தி பேசிய வார்த்தையை கேட்டு சுப்பிரமணி உறைந்து இருக்க, அதை கேட்டு இருந்த லட்சுமி பாட்டி, என்ன பேச்சு பேசுற சாந்தி? என் பிள்ளை உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்கலன்னா என்று அவர் கேட்கவும், அதை கேட்டதுமே நிமிர்ந்த சாந்தியும், ஆமா தாங்கினாரு. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தானே தெரியும் என்று அவர் கூறவும், அதை கேட்டதுமே அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் லட்சுமி பாட்டி. நான் உன்னை என்ன கொடுமைப்படுத்தினேனா என்று பாட்டி கேட்கவும், இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் என்று சாந்தி கேட்க, நான் உனக்கு அப்படி என்ன பண்ணினேன்? உன்னை இந்த வீட்டில் ராணி மாதிரி வச்சுக்கிட்டேன் என்று பாட்டி கூறவும், ராணியா? நான் என் வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தேன். என் அண்ணனுக்கு தங்கச்சியா, அந்த வீட்டோட மகாராணி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு என்னோட அண்ணா. ஆனால் இந்த வீட்டில் நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் என்று சாந்தி கூறவும், அதை கேட்டதுமே, என்னடி பேசுகிற? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு வந்தா எல்லா வேலையும் பார்க்கறது தான் என்று பாட்டி கூறவும், ஆமாம் நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக இந்த வேலையை இப்போதான் பார்க்கணும், இந்த வேலையை நீ பண்ணி தான் ஆகணும்னு அப்படின்னு அடிமை மாதிரி நடத்துனீங்க இல்லை? அது கூட நான் பொறுத்துப்பேன் எனக்காக. ஆனால் என் அண்ணா என் வீட்டுக்கு வரும்போது அவனை ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட விட்டு இருப்பீங்களா? இத்தனை வருஷத்தில் என்னை வளர்த்ததே என்னோட அண்ணா. ஆனால் அவர் என் வீட்டில் வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடிஞ்சுதா? இதை முதல்ல நான் என் வீடுன்னு சொல்ல முடியுமா? இது உங்கள் வீடு என்று லட்சுமி பாட்டியை பார்த்து சாந்தி கூறவும், இது உங்கள் வீடு, இது உங்கள் வீடா மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியும். இதை என் வீடுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் உன் வீடு மதுரையில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என் வீடு மதுரையில் இருக்குன்னா அப்போது இது யார் வீடு அத்தை? இதை நான் என்னன்னு சொல்கிறது? என் புருஷன் வீடுன்னா என்று சாந்தி அழுத்தமாக கேட்கவும், லட்சுமி பாட்டி அப்படியே நின்று விட்டார். அவர் கூறுவது சரிதான். இத்தனை வருடத்தில் உன் வீடு அப்படி என்று உச்சரிப்பது அனைத்துமே மதுரையில் இருக்கும் பைரவர் வீட்டைத்தான். ஆனால் அவள் இருக்கும் இந்த வீட்டை தன்னுடைய வீடு என்றுதான் எப்பொழுதுமே குறிப்பிடுவார். அந்த எண்ணம் எப்பொழுதுமே உண்டு. இது தன்னுடைய வீடு. ஆனால் இதே வீடுதான் அவளுக்கும் வீடு என்பதை மறந்து போயிருந்தார் லட்சுமி பாட்டி. இன்று சாந்தி அந்த வார்த்தையை கூறியதும் லக்ஷ்மியால் எதுவும் பேச முடியவில்லை. அவர் மௌனமாக நின்று இருந்தார். உங்க பொண்ணுடைய புருஷன் இந்த வீட்டுக்கு வந்தா நான் இந்த வீட்டில் அத்தனையையும் பண்ணணும். அவருக்கு வகை வகையா ரகரகமாக சமைச்சு போடணும். அவருக்கு நாக்குக்கு ருசியா சமைக்கணும். அப்பதான் உங்க பொண்ணு பத்திரமா பார்த்துப்பாரு. அது என் அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்தா ஒருவேளை சாப்பாடு சாப்பாடை விட்டு இருப்பீங்களா? நீங்க அங்கிருந்து வந்து காலுக்கு மேல கால் போட்டு உட்காருவீங்க. ஏன்னா நீங்க இந்த வீட்டோட மகாராணி, நான் இந்த வீட்டோட வேலைக்காரி தானே என்று சாந்தி கூறவும், என்ன பேசுற சாந்தி என்று லட்சுமி கேட்கவும், நான் உங்களை எதிர்த்து பேசாதனால தான் அடிமையாகவே வாழ்ந்துட்டேன் இல்லாத. நான் ஒரு டைமாவது பேசி இருக்கணுமோ? நான் அப்படி பேசி இருந்தா என் மருமக இந்த வீட்டில் நிம்மதியா இருந்திருப்பாளோ? எனக்கு இப்போ இந்த நிமிஷம் தோணுது, தப்பு பண்ணிட்டேன். நான் வாயை மூடி இருந்தது மிகப்பெரிய தப்பு என்று தன் தலையில் அடித்து கொண்டார் சாந்தி. சாந்தி என்று சுப்பிரமணி அழைக்கவும், இல்லை இதுதான் உண்மை. உங்களுக்கு தான் என் அண்ணா இந்த வீட்டுக்கு வர்றதே பிடிக்காதே. உங்களுக்கு அண்ணன் கூட உட்காந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாது, அப்படித்தானுங்க என்று சுப்பிரமணியை பார்த்து கேட்கவும், அதை கேட்ட சுப்பிரமணி அப்படியே நின்றார். இந்த 7 வருஷத்துல என் அண்ணா ஒரு 4 டைம் வந்திருப்பான், அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே வரவே இல்லை. ஏன் தெரியுமா? என் அண்ணா இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். உங்கள் முன்னாடி எல்லாம் நிற்க முடியாமல். அவன் ஒரு சாதாரண விவசாயி. அதனால தானே நீங்கள் என்னுடைய அண்ணாவை ரொம்ப சீப்பாக பார்க்குறீங்க. சொல்லுங்க, அந்த காரணத்தினால தானே என் அண்ணாவை ரொம்ப கீழ்த்தனமாக பார்க்குறீங்க. எங்கள் அண்ணன் வந்தா, வாங்க இருங்க சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடுங்க மச்சான், இப்படி ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? இதுவே உங்கள் தங்கச்சியோட புருஷன் வந்தா, கணேஷ் அண்ணா வரும்போது நீங்கள் அவர் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொன்னா கூட உட்காந்து என் கூட ஒரு 2 வாய் சாப்பிடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என் அண்ணாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என் பையன் வந்து என்கிட்ட சொல்ற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செஞ்ச தப்பு எனக்கே புரியவே இல்லை.
நான் உங்களை மாதிரி ஒரு மாமியாரா என்னைக்கும் என் மருமகளுக்கு இருந்து விடக்கூடாது. அத்தனை முறை நானும் எனக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னையும் அறியாம உங்கள மாதிரியே நானும் இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கே என்ன பார்க்க அசிங்கமா இருக்குது என்று சாந்தி கூற, அதை கேட்டு லட்சுமி பாட்டிக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. சாந்தியின் அந்த ஒற்றை வார்த்தை, நீங்க மட்டும் அன்னைக்கு என்கிட்ட வந்து காதல சொல்லாம இருந்திருந்தா நான் வேண்டான்னு சொல்லியும் என் வீட்டில் உன்னை அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாங்க, நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் அண்ணா அவரோட வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு எங்க வீட்டில் கண்டிப்பா எல்லா மரியாதையும் கிடைச்சிருக்கும். அப்படி அவர் மரியாதை கொடுக்கலனாலும் அவருக்கும் எனக்கும் ஒரே வசதி தானே. அந்த வசதியால அவர் சட்ட காலரை பிடிச்சு என் அண்ணனுக்கு உன்னால மரியாதை கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு 4 கேள்வியாவது கேட்டிருப்பேன். என் அண்ணனுக்கு அடுத்த வாட்டி வரும்போது மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆனா என்னால உங்ககிட்ட அந்த மாதிரி பேச முடியாது இல்லைங்க. ஏன்னா நீங்க எங்களை விட வசதியில ரொம்ப வசந்தவங்க. நான் அந்த மாதிரி பேசினா நான் பட்டிக்காடு மாதிரி பேசுறேன்னு நினைப்பீங்க தானே என்று கேட்க, சுப்பிரமணியன் அப்படியே தன் மனைவியை பார்த்து கொண்டே இருந்தார். இத்தனை வருடம் அவர் மனதிற்குள் எத்தனை அழுத்தங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிவந்து கொண்டிருந்தது என்பதை உணர்ந்து இருந்தார். மௌனமாக இருந்தார். அவர் பேசிய அனைத்தும் உண்மைதானே. அவரால் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? பைரவர் அந்த வீட்டிற்கு வரும்பொழுது அவர் கூறியதைப் போலேதான் நடந்து கொள்வார். அது உண்மைதானே, மாற்றிக்கொள்ள முடியாது. கணேஷ் அந்த வீட்டிற்கு வரும்பொழுதும் அவர் கூறியது போலேதானே நடந்து கொள்வார். அனைத்தையும் நினைத்து பார்த்து மௌனமாக நின்றார். அவர் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்த அவர் இறுதியாக அவர் கூறிய வார்த்தைகள் மனதிற்குள் தைத்ததுதான். தன்னுடைய மனைவியை ஒரு ஸ்டேட்டஸில் வைத்திருந்தேனா, அப்படி அவளை பார்த்தேனா என்று யோசித்தபடி இருந்தார். அப்படித்தான் என்று கூறிவிட்டாளே அவள், அதனால் தானே அவள் கூறியது போலவே என் சட்டை காலரை பிடித்து என்னிடம் அவள் கேள்வி கேட்கவில்லை. ஒருவேளை அவள் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருந்திருந்தால் என் சட்டை காலரை பிடித்து கேட்டிருப்பாளோ என்று கேள்வி எழுந்து இருந்தது. அவர் தன் மனைவியை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, எல்லாமே போச்சு. நானே என் மருமக வாழ்க்கைய மொத்தமா சீரழிச்சிட்டேன். இந்த 7 வருஷம் அவ எத்தனை கஷ்டம் என்று தன் நெஞ்சின் மீது கையை வைத்து அழுத்திய அவர், இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கணும் என்று கூறிய பொழுது அவர் நெஞ்சில் சுருக்கென்று வலி ஏற்பட்டு இருந்தது. அதில் நெஞ்சை அழுத்தமாக பிடித்து, என்னங்க என்று அவர் கூறிய பொழுது அப்படியே தரையில் விழுந்து இருக்க, அதிர்ச்சியில் உறைந்து நின்று இருந்த சுப்பிரமணி தன் மனைவியின் இந்த செயலில் அதிர்ந்து, சாந்தி என்று வேகமாக ஓடி வந்து அவரை பிடிக்க வருவதற்குள் அவர் மயங்கி தரையில் சரிந்து இருந்தார். அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த சுப்பிரமணி சட்டென்று தன் மனைவியின் கன்னத்தை தட்டி, சாந்தி சாந்தி என்று அழைக்க அவரிடம் எந்த அசைவும் இல்லை. அதில் உறைந்து போன அவர் மூக்கில் கையை வைக்க சுவாசம் இருந்ததா என்று ஒரு நிமிடம் பார்த்த அவர் அடுத்த நிமிடம் அவரை கையில் தூக்கி கொண்ட சுப்பிரமணி, அர்ஜுன் என்று அந்த வீடே அதிரும் அளவிற்கு சத்தமிட கிச்சனில் அழுது கொண்டு இருந்த அஸ்வினி சட்டென்று தன் மாமாவின் சத்தத்தில் வேகமாக கண்ணீரை துடைத்து வெளியில் வந்த அவள் அங்கு தன் அத்தையை கையில் ஏந்தியபடி நின்று இருந்த தன் மாமாவை பார்த்ததுமே, மாமா என்ன ஆச்சு அத்தைக்கு என்று வேகமாக ஓடி வந்தாள் அஸ்வினி. அர்ஜுன் என்று மீண்டும் சத்தமாக அழைக்க தன் அறையின் உள்ளே இருந்த அர்ஜுன் வெளியில் வந்து எட்டி பார்த்த அவன் அங்கு தன் அப்பா அம்மாவை தூக்கியபடி இருப்பதை பார்த்த அவன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றவன் அடுத்த நிமிடம் வேகமாக கீழே ஓடி வர, காரை ஸ்டார்ட் பண்ணு என்று சத்தமாக கூறிய அவர் அவளை தூக்கி கொண்டு முன்னால் வேகமாக ஓட, அவர்களுக்கு பின்னால் வந்த அஸ்வினியும் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள, அவள் மடியில் சாந்தியின் தலையை வைத்து வேகமாக முன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டார் சுப்பிரமணி. அடுத்த நிமிடம் அர்ஜுன் காரை இயக்க, லட்சுமி பாட்டி வீட்டின் வாசலில் நின்று இருக்க அந்த கார் மருத்துவமனையை நோக்கி சென்று இருந்தது. சாந்தியின் நிலை என்னவோ? கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.